வட தமிழகத்தின் இளவரசன், பாட்டாளி மக்கள் கட்சியின் படைத்தலைவன், தமிழ்நாட்டு அரசியலின் கரஸ்மாட்டிக் லீடர், விவசாய நிலங்களை அளித்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் தலைமை வாசல் வரை சென்று கொதவலையை பிடித்து கொக்கரித்த கொம்பன், கையசைத்தால் போதும் வட தமிழ்நாட்டு வாக்குகள் வந்து சேரும். எதிர்கால அரசியலின் நம்பிக்கை ஐயா அன்புமணி அவர்கள் 1968ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் நாளில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் சரஸ்வதி அம்மாள் ஆகியோருக்கும் புதுச்சேரியில் மகனாக பிறந்தார். 10ஆம் வகுப்பு வரை ஏற்காட்டில் உள்ள மான்ட்பட் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் 1984 ஆண்டு முடித்தார். பின்னர் 12ஆம் வகுப்பு தன் சொந்த ஊரான திண்டிவனத்தில் புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியில் 1986ஆம் ஆண்டு படித்து முடித்தார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பழைய தென்னார்காடு மாவட்டத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். பின்னர் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டப்படிப்பை முடித்தார். படிப்பை முடித்தவுடன் திண்டிவனத்தில் உள்ள டி நல்லாகுளம் கூட்டு சாலை சந்திப்பு கிராமத்தில் 1.5 ஆண்டுகள் மருத்துவ சேவை செய்தார். 2003ஆம் ஆண்டு லண்டன் பொருளியல் பள்ளியில் பெருநிலை பொருளியல் என்னும் படிப்பை படித்துள்ளார். அன்புமணி அவர்கள் படிக்கும் காலத்தில் இறகு பந்தாட்டம், கூடைப்பந்து, கால்பந்து, விரைவோட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற விளையாட்டுகளிலும் முதல் மாணவராக தேர்ந்தெடுக்கிறார். கால்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாநில அளவில் பதக்கங்கள் வென்றுள்ளார். திரு அன்புமணி அவர்கள் தற்போது தமிழ்நாடு இறகுப்பந்து சங்கத்தின் தலைவராகவும் இருக்கின்றார். திரு அன்புமணி அவர்கள் சௌமியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு சம்யுக்தா, சங்கமித்ரா, சஞ்சுத்ரா என்ற 3 மகள்கள் உள்ளனர். இவர்களில் சம்யுக்தா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களின் அக்கா மகனான பிரீத்திவன் என்பவருக்கும் அக்டோபர் 30, 2014ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திரு அன்புமணி அவர்களின் தந்தையாரான மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினரானார். பின்பு கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டார். 2004ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2014ஆம் ஆண்டு தருமபுரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2019ஆம் ஆண்டு தருமபுரி மக்களவை தொகுதி தேர்தலில் தோல்வியடைந்தார். 2004ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும், 2004ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராகவும், 2014 முதல் 2019ஆம் ஆண்டு வரை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும், 2019ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகின்றார். சேலத்தில் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவில் அந்த கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற முழக்கத்துடன் 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து தேர்தலில் போட்டியிட்டது. இந்த தேர்தலில் இவரும் இவருடைய கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களும் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தனர். இவர் நின்ற பொன்னாகரம் தொகுதியில் 58,402 வாக்கு பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வாக்கு சதவீத அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி 5.3% வாக்குகள் பெற்று தமிழ்நாட்டு அரசியலில் 3வது இடம் பிடித்தது. மொத்தம் 23,775 வாக்குகள் பெற்றன. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவ அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் ஊர்ப்புற மருத்துவத்தில் பெரிதும் ஆர்வம் காட்டினார். பசுமை தாயகம் என்னும் அரசு சாரா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக பணியாற்றினார். இவர் அமைச்சராக இருந்தபோது பொது இடங்களிலும் அலுவலகங்களிலும் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டது. சிகரெட், புகையிலை பொருட்கள், விளம்பரங்கள், சிறுவர்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்பது, கல்விக்கூடங்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பது என்பவை அன்புமணி ராமதாஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டங்களாகும். புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்றவற்றை இந்திய திரைப்படங்கள், தொலைக்காட்சிகள் மூலம் கவர்ச்சிகரமாக காட்டி இளைஞர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்குவதை தடுக்க கடுமையான தணிக்கை நெறிகளை கொண்டு வந்தார். இவரது இந்த செயல்கள்
புகையிலை மற்றும் மதுபான பெரு நிறுவனங்களின் கடுமையான எதிர்ப்புக்கு ஆளாக்கின. என்றாலும் அமெரிக்க புற்றுநோய் கழகம் இவரது புகையிலை பொருட்கள் எதிர்ப்பு செயல்களை போற்றி ஜூலை 14, 2006 இந்திய மருத்துவ அமைச்சகத்துக்கு லூதர் எல் டெர்ரி விருது வழங்கி பாராட்டியது. சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது இவருடைய முயற்சியால் போலியோவை இந்தியாவில் முற்றிலுமாக ஒழித்ததாக உலக சுகாதார நிறுவனம் தலைவர் கடிதம் மூலம் வாழ்த்து தெரிவித்தார். இந்த செயலை பாராட்டி உலக லோட்டரி சங்கத்தின் இளம்பிள்ளை வாதம் ஒழிப்பு சாதனையாளர் விருது பெற்றார். இந்த விருதினை இதுவரை உலக அளவில் பில் கேட்ஸ், பில் கிளின்டன் மற்றும் கோபி அன்னான் போன்ற தலைவர்கள் மட்டுமே பெற்றுள்ளனர். பின்னர் 2014 குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜி அவர்கள் விருது வழங்கி பாராட்டினார். இதேபோன்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது 108 என்னும் இலவச அவசர சிகிச்சை ஊர்தி சேவையை இந்தியாவிற்கு கொண்டு வந்தார். 108 என்பது இந்தியாவில் அவசரகால அழைப்புக்கான கட்டணமில்லாத இலவச தொலைபேசி எண்ணாகும். 2000வது ஆண்டில் ஜெர்மனி அனோவர் நகரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்றார். 2013 ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் பங்கேற்று இலங்கை அரசு மீது இனப்படுகொலை விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். திரு அன்புமணி அவர்கள் உலக அளவில் 4 பன்னாட்டு விருதுகளை பெற்றுள்ளார். அமெரிக்க புற்றுநோய் சங்கத்தின் லூதர் எல் டெர்ரி விருது, உலக சுகாதார நிறுவன தலைவரின் சிறப்பு விருது, உலக சுகாதார நிறுவன தலைவரின் சிறந்த தலைமை பண்புக்கான விருது, உலக ரோட்டரி சங்கத்தின் இளம்பிள்ளை வாதம் ஒழிப்பு சாதனையாளர் விருது போன்ற 4 விருதுகள், உலக புகழ்பெற்ற விருதுகளை பெற்றுள்ளார். சென்னை ரோட்டரி சங்கத்தின் கௌரவம் தரும் விருது, இந்தியாவில் இளம்பிள்ளை வாதம் ஒழிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுத்ததற்காக 2014 குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி விருது வழங்கி பாராட்டினார். 2004 முதல் 2009 வரை மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் போது இவரின் கட்சி கூட்டணி வைத்திருந்தது. அப்போது இவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அன்புமணி அவர்களின் தந்தையார் அவர்கள் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஆனார். 2004 மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய மத்திய அரசில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சராக பணியாற்றினார். 2009 நடந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு சற்று முன் அவரது கட்சி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அமைந்த எதிர்க்கட்சி கூட்டணியில் சேர்ந்து ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து போட்டியிட தீர்மானித்ததை தொடர்ந்து அவர் பதவி விலகினார். 2014 தருமபுரி மக்களவைத் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2019 மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் முக்கியம் என்னவென்றால் 40 பாராளுமன்ற தொகுதியில் தருமபுரியில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும், கன்னியாகுமரி தொகுதியில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மட்டுமே அந்த கூட்டணியில் வெற்றி பெற்றனர். மற்ற அனைத்து வேட்பாளர்களும் தோல்வியை தழுவினார்கள். இப்போதும் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெறுவார். ஏனென்றால் படித்தவர், அமைச்சராக இருந்தபோது பல நல்ல திட்டங்களை செய்தவர் என்ற நற்பெயரும் நன்மதிப்பும் தமிழக மக்களிடத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது உண்டு. இலங்கை தமிழர்கள் பிரச்சினை, கச்சதவு பிரச்சினை, காவிரி பிரச்சினை, முல்லை பெரியாறு பிரச்சினை, நிலக்கரி சுரங்கம் தோன்றுவது சம்பந்தமான பிரச்சினை, விவசாயிகள் பிரச்சினை என தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராடி வருகின்றது. இவருடைய தந்தையார் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருக்கும்போதும் எல்லா போராட்டங்களையும் முன்னெடுத்தன. இவர் வந்த பிறகும் அது தொய்வில்லாமல் இன்றும் தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த கட்சி போராடி கொண்டிருக்கின்றது. ஆனால் சில உள்நோக்கம், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமுதாய கட்சி என முத்திரை குத்துகிறார்கள். ஆனால் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து இன்று வரை அந்த கட்சியின் செயல்பாடுகளை பார்க்கும்போது அவர்கள் சமுதாயத்துக்கு மட்டுமாக உழைத்த கட்சியாக அது இல்லை. ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் ஒட்டுமொத்த மக்களுக்கான கட்சியாகத்தான் திகழ்கின்றது. அதற்கு உதாரணமாக மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தபோது புகையிலை ஒழிப்பு, மது ஒழிப்பு போராட்டம், இதுபோன்ற பொதுநலன் சார்ந்த பல புரட்சிகளை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தார். படித்த இளைஞர்கள் மத்தியில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கையும் மதிப்பும் உண்டு. ஏனென்றால் நன்கு படித்தவர், பந்தா பகட்டு இல்லாதவர், மிகப்பெரிய கட்சியாக இருந்தாலும்
பெரும் தன்மையோடு மீடியாக்களை சந்திப்பதும் பேட்டி கொடுப்பதும் அவரிடம் உண்டு. ஆனால் ஒரே ஒரு முறை செய்த கூட்டணி தவறுதான் அந்த கட்சி மீது சில விமர்சனங்கள் இருப்பதாக சில அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவில் கூட்டணி சேர்ந்ததுதான். ஏனென்றால் அந்த கட்சியில் சேர்ந்தவர்களை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மையார் இறங்கும் ஹெலிகாப்டர் நிலையை கும்பிட்டு விழுந்தவர்கள், ஹெலிகாப்டரின் டயரை நக்கியவர்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்தது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்தது. இப்படியெல்லாம் விமர்சனம் செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கூட்டணி வைத்தது அவர் மீது இருந்த நன்மதிப்பை சற்று குறைத்தது. ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது மக்கள் அதிருப்தியில் இருந்த காலம் அது. அவர் உள்கட்சி பிரச்சனையில் இருந்தாலும் அந்த கட்சியில் சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன் போன்றோருக்கு துரோகம் செய்துவிட்டார் என்ற மக்களுடைய கருத்துக்களும் அவர் மீது இருந்தது. அந்த காலகட்டத்தில் சற்று யோசிக்காமல் இவர்கள் கூட்டணி வைத்தது இவர்கள் மீது ஒரு சிறிய ஏமாற்றத்தை மக்களுக்கு அளித்தது. அந்த ஒரு விஷயம்தான் இன்றும் பரவலாக அரசியல் விமர்சகர்களால் எதிர்மறையாக பேசப்படுகின்றதே தவிர திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் மக்களுக்கு உண்மையாகவே சேவை செய்யும் நோக்கத்துடன் இதுவரை செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்.